ஒரு கிராமத்துல பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள பேய் ஒன்று வாழ்ந்துட்டு வருது. அந்த பேய் ஊர்ல இருக்கிற பசங்களெல்லாம் லவ் பண்ணிட்டு வந்துச்சு. அந்த பேய் ஒரு பையனை பார்க்கும் போதும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணிட்டே வந்துச்சு. அப்படி ஒரு நாள் ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு மாதிரியா சவுண்டு கேட்குது. பயந்து போன அந்த பையன் என்னடா இதுன்னு திரும்பி பார்க்குறான். அப்போ அந்த பேய் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஐயோ, பேய் பேய், யாரு நீ? எதுக்கு என் பின்னாடி வந்து இப்படி நிக்கிற? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? என்னது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பேய் தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதும் பயந்து போன அந்த பையன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். என்ன, என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கேன், ஒரு நாள் எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்லி பேய் அங்கேருந்து போயிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு பையன் வரான். அவனை பார்த்த அந்த பேய் என்ன இவன் ரொம்ப அழகா இருக்கானேன்னு அவன் பின்னாடியே போகுது. இதை தெரியாம அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கான். என்ன, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே. சேச்சா, அப்படிலாம் இருக்காது. என்னடா இது, திரும்பவும் அதே மாரி தோணுதே. சரி, திரும்பி பார்க்கலாம். யாருமே இல்லை, இதெல்லாம் நம்ம கற்பனை தான் நினைக்கிறேன். அந்த பேய் அவன் கிட்ட போய் நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குது. ஐயோ, பேய் பேய், நீ தான் என்னை கேட்டியா கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு? வேணாம் வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னது, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒரு பேயை எப்படி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஒரு பேய், உன்னை நான் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன் நீ உயிரோடு இருக்கும் போது உனக்கு கல்யாணமே நடக்கலையா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவர் திடீர்னு என்னை பிடிக்கலன்னு பிரச்சனை பண்ணுறாரு. அப்போது அங்கே இருந்த பெரியவங்களாம் சேர்ந்து அவருக்கு புரிய வச்சு எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கிட்டக்கப்புறம் அவர் திடீர்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில் அவரை காணோன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே அவர் என்னை பிடிக்கலன்னு ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருந்ததை பார்க்குறாங்க. அதை கேட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரும் பொண்ணுக்கு ராசி இல்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் அப்பா அங்கேயே மனம் உடைஞ்சு போய் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் எனக்கு ராசி இல்லைன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மன உடைச்சல்லையே நானும் இறந்துட்டேன். நான் இங்கே எவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அப்படியே நின்றுகிட்டு இருக்க. அப்படி நீ என்னதான் யோசிக்கிற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? இப்போ நீ இல்லைன்னு சொன்ன, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ ஒரு பேய், உன்னை நான் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புவேன். நீ ஒரு பேய்னா நீ இன்னொரு பேயை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பணும். என்ன எதுக்கு இப்போ வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? போ இங்கேருந்து, என்ன எதுவும் பண்ணாத அப்படி சொல்லி அந்த பையன் அங்கேருந்து ஓடிடுறான். என்ன இது, யாருமே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்றாங்களே. நம்மளும் எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பார்த்தாச்சு, யாருமே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ என்னதான் பண்றது? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு பேய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய்கிட்ட வந்து சொல்லுது. உடனே அந்த பேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.